ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 மேங்கோஸ் எடுத்து அதை நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாங்காவை நான் இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு தூவிடுறேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற எல்லா பீசஸையும் உள்ளே போட்டுட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம். இதுக்கு நம்ம தூள் உப்பு யூஸ் பண்ண வேண்டாம், கல் உப்பு யூஸ் பண்ணணும். அப்போ தான் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் கல் உப்பு நல்லா போட்டுட்டு இதை நல்லா குலுக்கி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். அடுத்தது இதை நம்ம ஒரு மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-12 காய்ந்த மிளகாய், 2 ஸ்பூன்ஸ் கடுகு, 3 ஸ்பூன்ஸ் வெந்தயம், ஒரு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் லைட்டாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் பீசஸோடு நம்ம போட போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டு முதல்ல காய்ந்த மிளகாயை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். காய்ந்த மிளகாய் வறுப்பட்ட உடனே அதை தனியாக எடுத்துட்டு அதே கடாயில் வெந்தயத்தை போட்டுட்டு கடுகையும் போட்டுட்டு பெருங்காயத்தூளையும் நான் போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துகிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்சியில் நான் நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த மாங்காய் பீசஸில் போட்டுட்டு நல்லா குலுக்கியாச்சு. அடுத்தது இதை நம்ம தாளிக்க வேண்டியது தான். நல்லா குலுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் சூடான உடனே நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம ஊறுகாய் எப்போவுமே நல்லெண்ணெயில் பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நிறைய நல்லெண்ணெய் நான் நல்லா ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம கடுகு போடணும். பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. நான் கடுகு போட்டுடுறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்த உடனே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். அது டேஸ்ட்டுக்காக தான். அதனால் கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி வெந்தயம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். இதுலேயும் வெந்தயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள். அது கலர் கொடுக்கும், காரம் இருக்காது. அதனால் நான் ஒரு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நான் அதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கறியை விடக்கூடாது. டக்குன்னு அதை எடுத்து இந்த மாங்காயில் நம்ம கொட்டிடலாம். அவ்வளோதான். கொட்டிட்டால் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. திடீர்னு விருந்தாளிகள் வந்தால் நம்ம வீட்டுக்கு டக்குன்னு இதை ஒரு பிக்கிளை ஈஸியாக செஞ்சு நம்ம கொடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மேங்கோ பிக்கிள் ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.